வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். பாடலின் தலைப்பு தெய்வநிலை உணர்வாய் நீயே. சுத்தவெளி இயக்கமே சக்தியாகும். சூழ்ந்தழுத்தும் ஆற்றலே உண்மையாகும். சுத்தவெளி இயக்கமே சக்தியாகும். சூழ்ந்தழுத்தும் ஆற்றலே உண்மையாகும். சுருதி நுட்பத்தால் தெளிவாகாது. சுருதி நுட்பத்தால் தெளிவாகாது. சுயமாய் சிந்தித்தால் சுகம் பெறலாம். சுயமாய் சிந்தித்தால் சுகம் பெறலாம். சூட்சமமும் ஏற்றமும் குருவை பற்று. சூட்சமமும் ஏற்றமும் குருவை பற்று. சுந்தரமாய் உன்னுள்ளே காட்சி பெறு. சுந்தரமாய் உன்னுள்ளே காட்சி பெறு. சூரிய பிரகாசமாய் பளிச்சிடும் அறிவு நிலை. சூரிய பிரகாசமாய் பளிச்சிடும் அறிவு நிலை. சுகம் பெறும் அகம் பெறும் தெய்வீக இன்பமே. சுகம் பெறும் அகம் பெறும் தெய்வீக இன்பமே. வாழ்க வளமுடன். சுத்தவெளிதான், இருப்பு நிலைதான், 108 தெய்வீக நாமங்களை கொண்ட அந்த இறைவன்தான் இயக்க சக்தியாக அனைத்துமாக ஆகியிருக்கிறான் என்பதை சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்தான் உண்மையான சக்தியாக அனைத்திலும் ஊடுருவி உள்ளும் புறமுமாக இருந்து இயக்கம் அடையச் செய்து இயக்க சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுருதி நுட்பம் பாடங்கள் மூலமோ உரைகள் மூலமோ நாம் தெளிவு பெற இயலாது. அப்பொழுது என்ன செய்யலாம் என்று பார்த்தால், சுயமாய் சிந்தித்தால் சுகம் பெறலாம். அகத்தவத்தில் ஆழ்ந்து ஆழ்மன தியானமாக தன்னையே உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று குரு கூறும் அளவிலே சுயமாய் சிந்தித்தால் சுகம் பெறலாம். சூட்சமமும் ஏற்றமும் குருவை பற்று. இந்த சூட்சமத்தை நான் அறிந்து கொள்ளவும், இந்த தெய்வீகத்தை உணர்வதில் உனக்கு ஏற்றம் வரவும் குருவை பற்றிக்கொள் என்பதாக வருகிறது. சுந்தரமாய் உன்னுள்ளே காட்சி பெறு. சுந்தரம் என்று சொன்னால் அனைத்து நலமும் நமக்கு பூரிப்பாகும் நிலை சுந்தரம். அந்த சுந்தரம் உன்னுள்ளே காட்சி பெறு. இறைவன் இன்ட்யூஷனாக உள் உணர்வாக ஆனால் இந்த சுந்தரத்தன்மை நமக்குள் வரும் என்பதாக இவ்வரி கூறுகிறது. சூரிய பிரகாசமாய் பளிச்சிடும் அறிவு நிலை. நம் அறிவுக்குள் ஒரு பிரகாசம் உலக சமுதாய சேவா சங்கத்தில் குரு தந்திருக்கூடிய அந்த செம்பிளை நாம் உற்று நோக்கினால் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதை ஒரு கை அந்த திரியை தூண்டுவதாக கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை குருவின் தூண்டுதலால் பிரகாசிக்கும் என்பதை குறிப்பதாக அந்த செம்பில் இருக்கும். இதே நிலைதான் சூரிய பிரகாசமாய் பளிச்சிடும் அறிவு நிலை என்று வந்திருக்கிறது. ஆக குரு தூண்டும், குரு வழிகாட்டும் அந்த நிலையை நீ பற்றி சென்றால் சூரிய பிரகாசமாய் உன் அறிவு பளிச்சிடும். அப்பொழுது சுகம் பெறும். பேரின்பம், பேரின்ப கழிப்பு, பேரானந்தம் என்பதாக
உனக்குள் அந்த இறைநிலை உணர்வாகும். இதை அகம் பெறும் உடல் முழுவதும் உணர்வதாக இருக்கும் அந்த தெய்வீகமே இன்பம்தான், இனிமைதான் என்பதாக தெய்வீக இன்பமே என்று இப்பாடல் முற்று பெறுகிறது. ஆக தெய்வீக நிலை, அந்த தெய்வ நிலை உணர்வாக நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் சொத்த வெளியை நினைந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று கூறும் குருவை பற்றி கொண்டு குரு காட்டும் பாதையில் சென்று ஆழ்மன தியானமாக நம்மை தூய்மை செய்ய செய்ய அந்த தூய இறைவன் உள்ளுள் இன்டியூஷனாக மலரும் என்பதை கூறுவதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்திருக்கிறேன். கவி தந்த இறைநிலைக்கும் வழி சொல்லி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது குரு வேதாத்ரி அவர்களுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.